ஒரு பெரிய குழப்பமான சூழ்நிலை அப்படின்னு பார்வையை முன்வைக்கிறாங்க. விஜய் எலெக்ஷன் தான் அவரு மெஜாரிட்டி நிரூபிக்கிறதுக்கு எடப்பாடி கூட டீல் பண்ணி முடிச்சுட்டு போயிடலாம். எடப்பாடி சிஎம், விஜய் டெப்டி சிஎம், விஜய் சிஎம், எடப்பாடி டெப்டி சிஎம். திமுக அதிமுக பேச்சுவார்த்தை நடந்ததா? பேச்சுவார்த்தை எல்லா இடமும் நடக்குது. திமுக அதிமுக பேச்சுவார்த்தை நடந்தது உண்மைதான். திமுகவோ அண்ணா திமுகவோ சேர்றதோ தாவேகாவோ அண்ணா திமுகவோ சேர்றதோ தவறு இல்லைங்கிறேன். திருமாவளவன் தள்ளி போடுறது இந்த காரணம் தான் அப்படின்னு எடுத்துக்க முடியும். அவரு வரக்கு விருப்பம் இருந்தாருன்னு பேசப்பட்டது. ஸ்டாலின் முதல்வர் திமுக ஆட்சின்னு தானே அவங்க திராவிட மாடல் 2.1 தானே வந்தாங்க. அதுல இருந்து மாறினாலே பல்ட்டின்னு தானே அர்த்தம். மோடி என்ன நினைக்கிறாரு? ஆட்சி கலைப்பு கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதுக்கு நீங்க ஆட்சி அமைதிக்குள்ள சூழ்நிலை இல்லாம தானே இருக்கு. தனி மெஜாரிட்டிக்காக விஜய் அதை முன் வரலாமே. இப்ப யாருமே ஆட்சி அமைக்கல அப்படின்னா அது கவர்னர் ஆட்சி, ஆட்சி கலைப்பு, இது மாதிரி நிறைய யூகங்கள் வருது. நீங்க கணிக்கிறது என்ன? தமிழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கும் தம்பி. இப்ப இருக்கிற சூழ்நிலை ஒரு பெரிய குழப்பமான சூழ்நிலை அப்படின்னு பார்வையை முன்வைக்கிறாங்க. நீங்க அதை நினைக்கிறீங்களா? அப்படி குழப்பம் இருக்கா தமிழ்நாட்டு அரசியல்? சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு விஜய் கூப்பிடலாம். எய்தர் எலெக்ஷன் ஆர் எடப்பாடின்னு சொன்ன மாதிரி எய்தர் விஜய் ஆர் எலெக்ஷன் தான். அதுல அவர் ஃப்ளோர்ல அவரு மெஜாரிட்டி நிரூபிக்கிறதுக்கு எடப்பாடி கூட டீல் பண்ணி முடிச்சுட்டு போயிடலாம். அதை விட்டுட்டு குதிரை பேரம் பண்றதுதான் தப்புங்கிறேன். ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லிக்கிட்டு விஜய்கிட்ட போறதான் தப்புன்னு சொல்றேன். நீ முதல்வர்னு சொன்ன ஒரு பெரிய கட்சி முதல்வர்னு சொன்ன இன்னொரு கட்சி கிட்ட போறதுல தவறு இல்லைங்கிறேன். திமுகவோ அண்ணா திமுகவோ சேர்றதோ தாவேகாவோ அண்ணா திமுகவோ சேர்றதோ தவறு இல்லைங்கிறேன். நீங்க மற்றவங்களை போச்சு பண்றது இது பண்றத கவர்னர் அனுமதிக்கிறது தவறுங்கிறேன். அதுல அயோக்கியத்தனம் பண்ணது காங்கிரஸுங்கிறேன். நீங்க ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லிக்கிட்டு விஜய் கிட்ட போறது தவறுங்கிறத என் கருத்தை சொல்றேன். ஸ்டாலினும் எடப்பாடியும் ஒரு முடிவும் விஜயும் எடப்பாடியும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து 118 கொண்டு வந்து அதுல தவறு இல்லை. அது வரவேற்கத்தக்கதுங்கிற. அப்ப நீங்க பதவியா மெஜாரிட்டி வராமலே பதவி வெறியில நீங்க குதிரை பேரத்துக்கு போறது நியாயம் இல்லைல்ல. திமுக அதிமுக பேச்சுவார்த்தை நடந்ததா? உங்களுக்கு தெரியாது கிடையாது. பேச்சுவார்த்தை எல்லா இடமும் நடக்குது. திமுக அதிமுக பேச்சுவார்த்தை நடந்தது உண்மைதான். அண்ணா திமுகல இருந்து ஒரு தென் மாவட்ட சீனியர் திமுக அமைச்சர் தான் அந்த பேச்சுவார்த்தை இனிஷியேட் பண்ணது. அண்ணா திமுகவில் இருக்கக்கூடிய சீனியர் அமைச்சர்கள் வட மாவட்டத்தை சேர்ந்த பெரிய வெற்றி பெற்றவங்க தான் அதை கொண்டு போறது. அதுல இன்னைக்கு புதுச்சேரி அண்ணா திமுக செயலாளர் ஸ்டாலின் தோத்ததுக்கு எடப்பாடி பழனிசாமி வருத்தப்பட்டாரு. 92,000 ஓட்டு எடுத்து ஐயா எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஆனா ஸ்டாலின் தோற்றதுக்கு வருத்தப்பட்டாருன்னு சொல்லும் போதே அந்த இதுல இருந்தே வருது. எனக்கு ஒரு முக்கிய அதிமுக அமைச்சரோட உறவினர், என் நண்பர், ஒரு தம்பி ஒருத்தர் சொன்னாரு, எங்களுக்கு சீட்டு குறைஞ்சது கூட எங்களுக்கு கவலை இல்லை சார், ஸ்டாலினை மக்கள் தோக்கடிச்சது எங்களால் தாங்க முடியல சார்ன்னு அதிமுக சொல்றாரு. அப்போ அந்த இடத்துக்குள்ள விஜய் என்னைக்கு 2 பேரோட பெரிய சக்தியா மாறிட்டாரோ அன்னைக்கு இவங்க 2 பேருமே இனிமேல் தேசிய கட்சிகளை நம்பி நம்ம பயணிக்க வேண்டாம், மற்ற மாநில கட்சிகள் மாநில உரிமைக்கு உள்ளவங்களை வச்சு நாமளே ஒரு அரசு அமைக்கலாங்கிற முடிவு அவங்க மனசுல வந்துட்டு. இதுல பாஜக இதை அலோவ் பண்ணுமா? ஏன்னா பாஜக பெரிய லெவல்ல ரோல் எடுக்கும். திமுக அதிமுக பேச்சுவார்த்தைங்கிறது பாஜக குருமூர்த்தி சொல்றதை கேட்குதா, ஆர்டி சொல்றதை கேட்குதா? குருமூர்த்தி ஆர்டி கிட்ட தோத்துருக்கிறாரு. பட் மோடிக்கு நன்மை எதுவோ அதைத்தான் நெடுப்பாங்க. நம்ம பார்வை காங்கிரஸ் பண்ணது அயோக்கியத்தனம். அதை குருமூர்த்தி கண்டிக்காததே குருமூர்த்திக்கு இன்டெகிரிட்டி கொஸ்டின் ஆகுதுங்கிறதா நம்ம பார்வை. இதுல இப்போ பாஜக அதிமுகவோட இருந்தது, காங்கிரஸ் திமுகவோட இருந்தது. இப்போ திமுகவோட இருந்த காங்கிரஸ் விஜய் கூட வந்தாச்சு. இப்ப பாஜகவோட இருந்த அதிமுக விஜய் கூட வந்தா அது பாஜக எப்படி அலோவ் பண்ணும்? எடப்பாடி சிஎம்னு சொல்லி தானே வந்தது. பாஜக ஒரு எம்எல்ஏ வந்திருக்குது. அது பாஜக எங்க அலோவ் பண்றதுக்கு என்ன இருக்குது? எடப்பாடியும் விஜயும் டீல் பண்ணி எடப்பாடி சிஎம், விஜய் டெப்டி சிஎம், விஜய் சிஎம், எடப்பாடி டெப்டி சிஎம் அல்லது அவுட் சைட் சப்போர்ட் என்ன ஒன்று முடிவு பண்ணிட்டாங்கன்னா 118க்கு மேல வந்துருமே. அதுதானே மக்கள் தீர்ப்பு. டிவிகேயா டிஎம்கேன்னு சொல்லும் போது டிவிகேக்கு மக்கள் மெஜாரிட்டி கொடுக்கல. டிவிகேக்கும் எடப்பாடியும் சேர்ந்தா மெஜாரிட்டி வரும். தேவகவுடா மாதிரி எடப்பாடிகிட்ட நீ சிஎம் கொடுக்கலாமே, அல்லது எடப்பாடிகிட்ட கன்வின்ஸ் பண்ணி நீங்க சிஎம்மா இருக்கலாமே, அவரை டெப்டி சிஎம்மா கொடுக்கலாமே. ஸோ இதுதான் கரெக்டே தவிர ஒருத்தர சிஎம்மா சொல்லிக்கிட்டு அந்த சின்ன கட்சிகள் பேரம் பேசுறத ஏற்றுக்கொள்ளத்தக்கதில்லை. அது அரசியல் நெறிமுறைக்கு மாறானது கருதுறேன். எல்லா இடமும் இருக்குது, அங்க இருந்து இங்க இருந்துன்னு சொல்லலாம் இருக்குது. அப்ப அதே வேலையை தான் காங்கிரஸும் செய்தா. இதுல விஜய் விரும்புறாரா சார் எடப்பாடி பழனிசாமிய கூட்டணிக்குள்ளார இழுக்கணும்? விஜய் எனக்கு இது மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆயிட்டு நான் எலெக்ஷனுக்கு போய் தனி மெஜாரிட்டி காட்டுவேன்னு கூட நினைக்கலாம். அவர் என்ன நினைக்கிறான்னு நமக்கு தெரியாதுல்ல. அவருக்கு ஸ்ட்ராட்டஜியை அவர் கூட இருக்குன்ற சொல்லி தான் அவர் செய்யணும்னு அவசியம் இல்லைல்ல. அவர் இந்த அளவுக்கு நான் வந்துட்டேன், இனிமேல் நான் 3வது போவங்கிற லெவலில் இந்த அளவுக்கு வந்துட்டேன்,
இப்போ நான் இடத்துல இருக்கிறேன். நான் இந்த கலைச்சிக்கிட்டு நான் எலெக்ஷனுக்கு போனேன்னா பெரிய லெவலில் வரணும்னு நினைக்கலாமே. ஆனா அது ஆரம்பத்துல இருந்து அந்த ஒரு இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆட்சி கலைப்பு கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அதுக்கு நீங்க தனி மெஜாரிட்டிக்காக விஜய் அதை முன் வரலாமே. விஜய் அதை எடுத்துட்டு வரலாமா? ஆட்சி கலைப்புங்கிறது ஒரு பெரிய இம்பாக்ட் தானே தமிழ்நாட்டு அரசியல்ல கொடுக்கும். இப்போ ஆட்சி அமைதிக்குள்ள சூழ்நிலை இல்லாம தானே இருக்குது. இப்போ காங்கிரஸ் பண்ண அயோக்கியத்தனத்தை எப்படி நம்ம என்டர்டெயின் பண்ண முடியும்? இப்போ அடுத்து என்ன நடக்கும் சார்? கவர்னர் இதை எப்படி கொண்டு போவாரு? பாஜக இதை எப்படி விரும்புது? என்ன நடக்குதுன்னு ஒரு சூழலே புரியாத மாதிரி இருக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமி உள்ள வர்றது ஒரு பார்வையா நம்ம முன்வைக்கலாம். ஆனா இதெல்லாம் நடக்குமான ஒரு சாத்தியக்கூறுகள் கேட்கிறாங்க. இது எடப்பாடி, ஸ்டாலின், விஜய் 3 பேரும் எடுக்க வேண்டிய முடியும் சார். இதுல நான் மீண்டும் அதான் சொல்றேன். டிஎம்கே தீய சக்தின்னு சொல்றீங்க, உங்களுக்கு மெஜாரிட்டி வரல. தீய சக்தி ஆகிறதுக்கு எடப்பாடிக்கு நீங்க ஆதரவு கொடுக்கலாமே, அல்ல அவர்கிட்ட பேசி அவருக்கு ஆதரவு நீங்க வாங்கலாமே. இன்னொன்று, அதிமுகக்குள்ளார ஒரு குழப்பம் இருக்குது. அதிமுக 2ஆ உடஞ்சு ஒரு தலைமையா ஒரு 20-30 பேர் தாவேகா கூட சேர்றாங்க அப்படின்னு ஒரு பேச்சு போயிட்டு இருந்தது. நீங்க கவனிச்சிருப்பீங்க, அதெல்லாம் உண்மைதானா? எடப்பாடி தான் அதிமுக விழுந்த ஓட்டு, எடப்பாடி தலைமைக்கு விழுந்த ஓட்டு தான் அது. ஆர்டி 2 ஜாதி கட்சின்னு நான் சொன்னதை மீறியும் விழுந்த ஓட்டு. அம்பேத்கர் சொன்ன மாதிரி ஐடென்டிஃபை த எனிமின்னு எடப்பாடி தான் எனிமின்னு நம்ம சொல்லியும் விழுந்த ஓட்டு. எம்ஜிஆர் ஜெயலலிதாவை முன்னிறுத்தி திரைக்கலைஞரான விஜயை மீறி விழுந்த ஓட்டு. அண்ணாமலை நீக்கத்துக்கு பிறகு விழுந்த ஓட்டு. ஓபிஎஸ் ஒற்றை தலைமையான பிறகு விழுந்த ஓட்டு. ரெட்டையில பல தொகுதியில் டெபாசிட் இழந்த பிறகு விழுந்த ஓட்டு. அப்போ இந்த விழுந்த ஓட்டு எடப்பாடி தலைமைக்கு விழுந்த ஓட்டு தான். அப்கோர்ஸ் சிவி சண்முகம் ஒரு பெரிய பவராக இருக்கிறாரு. இவர் அன்புமணி ராமதாஸ் வன்னியர் அதில் 10.5 அவர் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காருங்கிறது அவருக்கு அலையன்ஸ். ஸோ இது எடப்பாடி தான் அதுக்கு லீடர். மக்கள் அந்த இடத்துல எடப்பாடியை தான் எடுத்துக்கிட்டாங்க. இது மாதிரி காங்கிரஸ்காரன் 5 பேரும் ஸ்டாலினை சொல்லி தான் வந்தான். அதனால தான் காங்கிரஸ்காரனுக்கு அயோக்கியத்தனத்தை நடுநிலையாளர்கள், யோக்கியர்கள், உத்தமர்கள், புண்ணாக்கு தெருப்புள்ளி பேசுகிறவங்களாம் பேசாமல் இருக்கும்போது அவங்க யோக்கியத்தனமும் முகத்தெரியும் கிழியுது. நான் பேரை சொல்லியே சொல்கிறேன். இதுக்குள்ள குருமூர்த்திங்கிற பேர் கூட அதில் வச்சுக்கிடுங்க. மோடி என்ன நினைக்கிறார் சார்? மோடி என்ன நினைக்கிறாங்க மோடிக்கு தான் தெரியும். மோடி ஆர்டிகே கருத்துக்கு வெயிட்டேஜ் கொடுப்பாரு. இப்போ இந்த திமுக அதிமுக நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அது ப்ரெசென்ட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா சார்? இப்போ விஜய் எடப்பாடி கூட டீல் போட்டுட்டாருன்னா 118க்கு மேலே வந்துடும். மேட்டர் ஓவர். நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஆல்ரெடி பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கா சார் எடப்பாடி சார்? இதெல்லாம் பல வதந்திகள், பல இதுவும் வரும். நான் இருக்கும்போதே பலரும் வரும். நம்ம இதெல்லாம் நிதானமாக தான் பார்க்கணும். என்னென்ன பாசிபிலிட்டிஸ் நம்ம சொல்கிறோம். இதில் யார் வரணும் வரக்கூடாதுலாம் நினச்சி இல்லை. 3 பேரும் பிளேயர்ஸு. இந்த 3 பிளேயர்ஸ் நினச்சாங்கன்னா அங்கே விஷயங்கள் நடக்கும். ஃபஸ்ட்டு பிளேயர் விஜய், செகண்ட் பிளேயர் ஸ்டாலின், தேர்ட் பிளேயர் எடப்பாடி. பெரும்பாலும் இந்த மாதிரிப்பட்ட இடங்களில் தேர்ட் பிளேயரான மாயாவதி, இவர் தேவகவுடா போன்றவங்க தான் ஜாக்பாட் அடிச்சிருக்காங்க. 1-2 ஏற்றுக்காது. அப்போ நாளைக்கு ஸ்டாலின் எடப்பாடியை சொல்லி எடப்பாடி சீஃப் வந்துடக்கூடாதுங்கிற போது நம்மளே எடப்பாடியை சொல்லி எடப்பாடி சீஃப் வரணும்னு கூட விஜய் முடிவு எடுக்கலாம். இதில் இப்போது பாண்டிச்சேரி ரெசார்ட்டில் அதிமுக எம்எல்ஏக்கள், இங்கே மாமல்லபுரம் ரெசார்ட்டில் தாவேகா எம்எல்ஏக்கள், இந்த மாதிரி 2 பேரும் இப்படி ரெசார்ட்டில் தங்க வைக்கிறாங்களே, இது ஏதாவது உள்கணக்கு ஏதாவது இருக்கா? பலகீனமான எம்எல்ஏக்கள் கடைசியாக கவர்னர் எம்எல்ஏ எல்லாம் நான் செக் பண்ணுன்னு கேட்டான்னா யாரோ ஏதாவது நான் இல்லைன்னு ஆதரிக்கலன்னு எழுதி கொடுத்துட்டான்னா அதுவே எல்லாமே கொலாப்ஸ் ஆயிருமில்ல. அதனால் தங்களை சேர்ந்தவங்களை தற்காத்துக்கிறதுக்கு ரிசார்ட் அரசியல் இருக்கத்தானே செய்யுது. இப்போது அதிமுக இப்போ மாமல்லபுரத்தில் விஜய் ரெசார்ட்டில் ஆள் இருக்க வைக்கிறாருன்னா அவர் வெளியூரில் இருக்கிறவங்கள வைக்கிறாரு, ஓகே. இப்போ அதிமுகலையே இதுக்கு இருக்க வைக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன இப்போ அவசியம் இருக்குது? எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்கும், யார் எப்படி மூவ் பண்ணுவாங்க, என்ன அரசியல் நடக்கும்னு யாருக்கும் தெரியாது இல்லையா? ஸோ அலர்ட்டாக இருந்து ஒரு அரசியலை கொண்டு போகிறது தப்பு இல்லையா? விஜய் பண்ணுறதும் தவறு இல்லை, எடப்பாடி பழனிசாமி அதிமுக தரப்பு பண்ணுறேன் தவறில்லை. ஒன் மிஸ் பி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ். ஆனால் அதிமுகக்குள்ளார குழப்பம் இல்லை, அது சரிதானே சார்? அப்படி எடப்பாடி தலைமையில் ஏற்று தான் இருக்காங்க. அந்த ஓட்டு எடப்பாடி தலைமைக்கு விழுந்த ஓட்டு தான். பட் இவர் வேலுமணி, இவர் சிவி சண்முகம் 2 பேரும் அடுத்த கட்டத்தில் ஒரு லீடராக இருக்காங்க. இது தளவாய் சுந்தரம், எஸ்கி சுப்பியா, இவங்கெல்லாம் கொஞ்சம் செல்வாக்கான தலைவர்களாங்க. இப்போ நீங்கள் தான் உண்மையான மோடி லாயலிஸ்ட். ஏன்னா ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க விஜய் காங்கிரஸோட போவார், 29ல் ஒரு பெரிய எதிர்ப்பை மோடிக்கு இது பண்ணுவார்னு. அதுதான் நடந்திருக்குதா? நம்ம மோடி லாயலிஸ்ட் தான். அதனால தானே மோடியை நீச்சின்னு சொன்னால் பிரியங்கா காந்தியை லீச்சி எச்சி பெண்மணின்னு நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு திருப்பி அடிப்போம் தமிழ் மண்ணில். பட் நம்ம மோடிக்கு நம்ம எதோ சொல்கிறோம். நம்ம மட்டும் இல்லை, மோடிக்கு பாரத் பதக்ஜி காலத்தில் இருந்தே 2014 இருந்தே மோடிக்கு நம்ம கருத்துக்களை சொல்கிறோம். மோடிக்கு நம்ம சொன்ன கருத்துக்களில் கர்நாடகா தோற்றதுமே தேவகவுடாவை கூட்டணியில் சேர்த்து நம்ம இருந்தால் தான் பார்லிமெண்ட் ஜெயிக்க முடியும்னு சொன்னோம். ஓல்டு மைசூரில் பெரிய அளவில் வெற்றி பெறதுக்கு தேவகவுடா உள்ளே வந்தது காரணம். அல்லது டிகே சிவகுமார் பெரிய தலைவராக இருப்பார். ஜாட்டுகள் எதிராக இருக்கிறாங்க. அதனால் ஜெயந்த் சௌத்ரி சரண் சிங்ஜி எமர்ஜென்சி ஜெயித்த பெரிய தலைவர். பாக்பட்டில் எமர்ஜென்சியை மீறி ஜெயித்த 2 பேரில் ஒருத்தர்.
நமக்கு அவங்க மேலெல்லாம் பற்றுதல் உண்டு. அப்போவே காயத்ரி தேவி சரண் சிங்ஜிக்கு மனைவி சொல்லுவாங்க, அருண் நேருக்கும் ராஜீவ்காந்திக்கும் அருண் நேருக்கும் அருண் சிங்குக்கும் தான் இந்திரா காந்தி அம்மா, உங்களுக்கெல்லாம் நான் தான் அம்மான்னு சரண் சிங்ஜியோட ஒய்ஃப் பேசுவாங்க. 2 சீட்டு ஜெயித்து அதில் பாக்பட்டில் உள்ள ஒரு சீட்டு பாக்பட்டில் சரத் சிங் சௌத்ரி சரண் சிங்ஜி ஜெயித்தார். அவருக்கு பேரன் ஜெயந்த் சௌத்ரியை ஜாட் ஆங்கரை இது பண்ணதுக்கு உடனே சேர்க்கணுன்னு மோடி செய்தார். அதே மாதிரி லாலு யாதவ் அல்லது நிதிஷ்குமார் 2 ஒருத்தர் இருந்தால் தான் பீகார் சரியாகும்னு சொன்னோம். ராகுல் காந்திக்கும் நிதிஷ்குமாருக்கும் ஒரு பிரச்சனை வரவும் டக்குன்னு நிதிஷ்குமார் மீண்டும் வந்தது. 2293 சீட்டு வந்து மோடி மீண்டும் ஆட்சிக்கு வர்றதுக்கு துணை புரிஞ்சது. ஸோ மோடிக்காக திங்க் பண்ணுறோம், மோடிக்காக நம்ம உழைக்கிறோம். பட் அந்த இடத்துக்குள்ளே மோடி ரெட்டாலே நம்ம முடக்கணும்னு சொன்னோம், கேட்கல அவர். ஸோ அண்ணாமலை நீக்கக்கூடாதுன்னும் கேட்கல. அவருக்கு எது நன்மையோ அதை செய்வார். நம்ம கருத்தை அவர்கிட்ட ஸ்ட்ராங்காக சொல்லுவோம். என்றைக்கும் மோடிக்காக மட்டுமே நம்ம சிந்திப்போம். இப்போ 29 அரசியல் பாஜகவுக்கு நோக்கம். இப்போ இங்கே வந்து அதிமுக விஜய் அப்படின்னு ஒரு ஆட்சி அமைஞ்சால் அது எப்படி இருக்கும்? இன்னொரு பக்கம் இப்போ காங்கிரஸ் உள்ளுக்கு இருக்கிறாங்கல்ல, இது யூகம் எப்படி அமையுதுங்கிறது எடப்பாடி கையிலையும் விஜய் கையிலையும் இருக்குது. இப்போ காங்கிரஸ் என்ன ஆவாங்க? இப்போ எடப்பாடி உள்ள வராரு, காங்கிரஸ் ஆல்ரெடி ஆதரவு கொடுக்குறாங்க, இப்போ மறுபடியும் காங்கிரஸ் வெளியே போகலாம் இல்லை காங்கிரஸோட எடப்பாடி ஆதரவு? அந்த இடத்துக்குள்ள காங்கிரஸை தட்டி விட்டுறாருன்னா விஜய்க்கு நம்பகத்தன்மை பாதிக்கும். இப்போ காங்கிரஸுக்கு நம்பகத்தன்மை பாதிச்சிருக்கு, விஜய்க்கு நம்பகத்தன்மை பாதிக்கல. விஜய் காங்கிரஸை சேர்த்துக்கிறது அவருக்கு ப்ளஸ் தான். காங்கிரஸ் தான் ஒரு அயோக்கியத்தனம் முள்ள மாதிரித்தனம் ப்ரொப்போஸ் பண்ண கேண்டிடேட்டை எதிர்த்து ஒர்க் பண்ண கட்சி. ப்ரொப்போஸ் பண்ண கேண்டிடேட்டையே எதிர்த்து ஒர்க் பண்ண நாட்டில் நம்பிக்கை துரோகத்துக்கு முழுமையான ஒரு கட்சி. அந்த கட்சி இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணுறது வந்து இயல்பான ஒரு விஷயம்தான். பட் ஸ்டாலின் விஜய் இப்போ வந்திருக்கிறாரு, அவர் காங்கிரஸ் அக்காமடேட் பண்ணுறது அவருக்கு கூடுதல் பலம் தான். காங்கிரஸ் மூலமாக அவருக்குள்ள மற்ற அந்த பேக்கிங் கம்யூனிட்டி வரக்கூடியவங்க ஓட்டுகள் அதிகரிக்க தான் செய்யும். இப்போ யாருமே ஆட்சி அமைக்கலை அப்படின்னா அது கவர்னர் ஆட்சி, ஆட்சி கலைப்பு, இது மாதிரி நிறைய யூகங்கள் வருது. நீங்கள் வந்து கணிக்கிறது என்ன? போகும் நான் ஒன்றும் இதை கணிக்கலை, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறேன். என் கருத்தை மோடிஜிகிட்ட சொல்லிட்டேன், அவர் அதுக்கு தக்கன நடவடிக்கை எடுப்பார். எய்தர் எடப்பாடி ஆர் எலெக்ஷனுங்கிற மாதிரி என்னோட இது எய்தர் விஜய் ஆர் எலெக்ஷன் தான் இருக்குது. அதில் மீண்டும் ஸ்டாலின் வந்துடக்கூடாதுன்னு நினச்சாருன்னா விஜய் வந்து எடப்பாடியை கூட ஆதரிக்கலாம். இப்படி தான் மாயாவதியும் முதல்வரானாங்க, குமாரசாமிக்கோட முதல்வரானாங்க. ஸோ எடப்பாடிக்கும் அதில் ஒரு சான்ஸ் இருக்குது. நம்மளும் எடப்பாடியை பொறுத்தவரை மே 4ஆம் தேதியோட எடப்பாடி எதிர்ப்புங்கிறது நமக்கு முடிஞ்சு போச்சு. இனிமேல் வந்து நமக்கு கூட்டணியில் மோடிக்காக இங்கே இருக்கிறது, மோடி கூட நின்று எடப்பாடி தான் இருக்கார் முத ஆளாக. விஜய் காங்கிரஸ் கூட போயிட்டார். அந்த இடத்துல இனிமேல் நமக்கு வந்து ஒரு சீட்டுக்கு பாஜக போன பிறகு மோடிக்காக இருக்கிறது எடப்பாடி தாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் மோடிக்காக சிந்திச்சா நம்ம செயல்பட முடியும். மே 4ஓட மற்ற மூவ்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. எப்படி வருதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ இன்னொரு கேள்வி சார், இது என்ன அப்படின்னா, இப்போ எடப்பாடி விஜயோட சேர்றாரு அப்படின்னா 29ல் பாஜக யாரோட இருக்கும்? அதெல்லாம் ரொம்ப ஃபார் பட்ஜெட். தெர் ஆர் சோ மெனி இப்ஸ் அண்ட் பட்ஸ். அதுக்கு நம்ம இடம் கொடுக்க முடியாது. இப்போ உள்ள நிலைமை இது. இந்த நிலைமைக்கு தக்கன எப்படி யார் எப்படி ப்ளே பண்ணுறாங்க என்னங்கிறத பார்க்கணும். விஜய்க்கு தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. பட் முழு மெஜாரிட்டி விஜய் கொடுக்கலங்கிறதும் உண்மை. எதியூரப்பாவுக்கு தான் கொடுத்தாங்க, ஆனால் முழு மெஜாரிட்டி எதியூரப்பாவுக்கு கொடுக்கல. அதனால தேவகவுடாவும் ஜேடிஎஸும் காங்கிரஸும் சேர்ந்து ஆட்சி அமைச்சாங்க. ஸோ எப்படி வருது என்ன வருதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இதில் திருமாவளவன் தள்ளி போடுறது இந்த காரணம் தான் அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா, நான் விஜயை எதிர்த்து அரசியல் பண்ணலன்னு ரிசல்ட் வந்த மறுநாளே அவர் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அப்போ அவர் வரக்கு விருப்பம் இருந்தாருந்தானே பேசப்பட்டது பெருசா. ஸ்டாலின் முதல்வர் திமுக ஆட்சின்னு தானே அவங்க வந்தாங்க. திராவிட மாடல் 2.1 தானே வந்தாங்க. அதுலேருந்து மாறினாலே பல்ட்டின்னு தானே அர்த்தம். அது நீங்கள் திருமாவளவன் தனிச்சு நின்று 2 சீட்டு செய்திருப்பாருன்னு வைங்க, அட் இஸ் லிபர்ட்டி டு வாட் ஹி வாண்ட்ஸ். காங்கிரஸ் தனிச்சு நின்று 5 சீட்டு காமராஜ் ஆட்சி அமைப்புன்னு சொல்லி செய்திருப்பான்னு வைங்க, அவங்க ஸ்டாலின் ஆதரிக்கலாம், எடப்பாடி ஆதரிக்கலாம், விஜய் ஆதரிக்கலாம். நீங்கள் ஸ்டாலின் திமுகன்னு சொல்லிக்கிட்டு அதில் பண்ணுறதான் அயோக்கியத்தனம். இந்த அயோக்கியத்தனத்தை குருமூர்த்தி பேசாதான் அவரோட நேர்மை நமக்கு சந்தேகப்பட வைக்குது. நேர்மையான ஆள் தான். இந்த விஷயத்தில் அவர் பண்ணுற தவறுன்னு நான் சொல்கிறேன். இதில் கம்யூனிஸ்ட்டுகள் முதல்ல லெட்ரு வந்துச்சுன்னா நாங்கள் யோசிப்போம், கலந்து ஆலோசித்து முடிவெடுப்போம் அப்படின்னு நல்லா சொல்கிறாங்க. அவங்க என்ன மாதிரியான ஒரு முடிவில் இருக்கிறாங்க? அவங்க பிடி கொடுப்பாங்களா? அப்படி ஏதாவது இருக்கா? அதாவது கம்யூனிஸ்டுகள் பதவிக்காக ஓடக்கூடியவங்க இல்லை. அவங்க வந்து அரசியல் அரங்கத்துக்குள்ள கூட்டணி வேற, தொகுதி உடன்பாடு வேறன்னு சொல்லக்கூடியவங்க தான். கூட்டணின்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு கூட்டணியாக எல்டிஎஃப் யூடிஎஃப் அந்த மாதிரி நின்று அதில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் கான்ஸ்டிடியூன்ஸும் அமைச்சராகிறதான். அது பீகாரில் பாஜக இருக்குது, பல அணிகள் இந்தியாவுக்குள்ளே இருக்குது. அதாவது கூட்டணி ஆட்சிங்கிறத சொல்லி வர்றது தான் இது. இப்போ யூடிஎஃப் அங்கே ஆட்சி அமைப்பாங்க, முஸ்லீம் லீக், கேரளா காங்கிரஸ், ஒரு எம்பி இருந்தாலும் கூட, ஒரு எம்எல்ஏ இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்கும். கம்யூனிஸ்ட் வந்து இங்கே வந்து பண்ணுறது தொகுதி உடன்பாடு தான்.
பட் தொகுதி உடன்பாடு பண்ணி திமுக ஆட்சின்னு ஜெயித்திருக்கிறாங்க. அப்போ அவங்க காங்கிரஸ் மாதிரி அந்த தவறை செய்வாங்கன்னு எனக்கு சொல்ல தெரியல. திமுக கூட அவங்க கண்டினியூ பண்ணதுக்கான வாய்ப்புகள் தான் அஸ்ஸாம் டேட் வரை இருக்குது. அவங்க அதுக்கு உறுதி கொடுத்துருக்கா தான் தெரியுது. திருமாவளவனும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட கண்டினியூ பண்ணதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட செகண்ட் லெவல் இன்னொருத்தரை முன்னிறுத்தின கட்சியை வச்சு ஆட்சி அமைச்சு ஒரு குதிரை பேரத்தை பண்ணி நடத்துறதை விட வெற்றி பெற்ற 2 சிஎம் கேண்டிடேட்டு 2 பேருமே டீல் பண்ணி போகிறது பெட்டர். எடப்பாடி விஜய் 2 பேருமே இப்போ டீல் பண்ணி எடப்பாடி விஜய் வந்து நமக்கு கிடைக்காது, நமக்கு நம்பர் இல்லைன்னு சொன்னால் ஸ்டாலினை ஆட்சி அதிகாரத்தில் அகற்றதுக்கு எடப்பாடியை விஜய் சப்போர்ட் பண்ணிட்டு போயிடலாம். அல்லது அவங்களுக்குள்ளே விஜய் வந்து 100க்கு மேலே வந்துட்டாரு, நம்ம 50ங்கிற ரேஞ்சில் தான் நிற்போம், நம்ம டெப்டி வாங்கிடணும்னு அவங்க நினைக்கலாம். இதுதான் இங்கே ஒரு நியாயமான ஒரு நாகரிகமான ஆட்சி அமைப்புக்குள்ள வழி. இதை தாண்டி ஒருத்தரை சிஎம்மா சொல்லிக்கிட்டு இன்னொருத்தர் ஆதரிக்கிறங்கிறது அயோக்கியத்தனம், முள்ளமாரித்தனம், கேப் மாரித்தனம். அது அரசியல் நாகரிகம் அல்லங்கிறது என்னோட கருத்து. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.